Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கலாம், எப்படி நிறையா பூக்க வைக்கலாங்கிறதான் பார்க்குறோம். நம்ம தரையில் வச்சுருந்தாலும் சரி, ஜாடியில் வச்சுருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே பொருள் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மனைவி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க மக்களே. இப்போ அவங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம தரையில் வச்சுருக்கிற ரோஜாவாக இருந்தாலும் சரி, காகரியாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜுகளாக இருந்தாலும் சரி, என்ன பூ செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது நாட்டு ரோஜா தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் மண்ணில் தான் வச்சுருக்கிறேன் தரையில். எனக்கு இது ஒரு தரத்துக்கு ஒரு 5 பூ 6 பூ பூக்கும். இப்போ இதெல்லாம் அப்படி கட்டிங் பண்ணி விட்டு நல்லா குறுத்து வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இது நாட்டு ரோஜா, பன்னீர் ரோஜாங்கிற நாட்டு ரோஜா தான். இதுக்கு நான் வேறு எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணுறது கிடையாது. பூ வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன், கட்டிங் பண்ணிடுவேன். ரொம்ப வளர்த்தியாக இருந்தாலும் கட்டிங் பண்ணிடுவேன். 2 செடி வச்சுருக்கிறேன். சரியா, குச்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் அதை 4ஆக கட்டிங் பண்ணி நீங்கள் மண்ணுக்குள்ளே ஊண்டி வைக்கலாம், ஜாடிக்குள்ளே வைக்கலாம். உங்களுக்கு தலைஞ்சிரும். அட்லீஸ்ட் ஒன்றாவது தலையும். இந்த மாதிரி சூப்பராக நல்லா பெருசாக பூக்கும். வீடியோவுக்கு உங்களுக்கு சிறுசாக தெரியுது. நல்லா பெருசாக இருக்கும் பூவு. நல்லா நம்ம வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு நல்லா உரங்கள், நாட்டு உரங்கள் செஞ்சு கொடுக்கலாமா செடிகளுக்கு. நம்ம முடிஞ்சளவு கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சுக்கரலாம். இந்த மாதிரி பூத்த பிறகு நான் என்ன செய்வேன், அந்த குச்சியெல்லாம் கட்டிங் பண்ணிடுவேன். நான் ரொம்பலாம் இந்த செடியை பராமரிக்கிறதில்ல, தரையில் தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பூவை நல்லா கழுவிட்டு நீங்கள் மென்று சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ஜூடாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். டீ கூட போட்டு குடிக்கலாம். இந்த ரோஜா பூ ஒன்று, செம்பருத்தி ஒன்று டீ போட்டு குடிக்கலாம். ஆனால் இலப்பு கரங்க குடிக்கக்கூடாது, அதை பார்த்துக்கிறேங்க. இப்போ வாங்க, அது என்ன பொருள் ஒரு உருண்டை அப்படின்னு பார்ப்போம். நம்ம தூக்கி போடுற தேங்காய் பூ கழிவு தான். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த பூவை நம்ம எப்போவுமே சும்மா கண்டுகளுக்கு சும்மா தான் போட்டு விடுவோம். ரொம்ப பேர் குப்பை தம்பில் போட்டுருவாங்க. அதை நம்ம எப்படி உரமாக்கலான்னு தான். ஒரு எலுமிச்சம் தோல் கொஞ்சோன்னு வைங்க. அப்படி இல்லையா கொஞ்சோன்னு எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றுங்க. இந்த இதுக்கு 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். இது பாதி முடி தேங்காய், அதுக்கு 1 புடி வேப்பலை, காஞ்ச வேப்பிலையை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் மிக்சியில் கூட அரைச்சி கூட நீங்கள் செய்யலாம். நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களோட காட்டுறக்காண்டி சொல்கிறேன். தூள் பண்ணி நான் வேப்பலையை காய வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோன்னு எலுமிச்சம் ஜூஸ் போடுறோம், அவ்வளோதான். இதான் வேப்பலை தூள். நான் காய வச்சு எப்போவுமே அரைச்சி வச்சுக்கிருவேன். வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் போடுங்க. இப்போ அந்த எலுமிச்சம் தோலை லைட்டாக கட்டிங் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனை போட்டு நல்லா பிரட்டிடுங்க. இந்த தேங்காய் பூ நீங்கள் உடனே செய்யணும்லாம் இல்லை. நீங்கள் 1 வாரம் நல்லா மூடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குல்ல, நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த தேங்காய் பூ கலவை கெட்டெல்லாம் போகாது. ஐஸ் பெட்டிலாம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வேப்பலை உடைய தூளை போட்டுருங்க. போட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம் ஜூஸு, கொஞ்சோண்டு தேங்காய் பூ, அவ்வளோதான். இது பாதி முடி தேங்காய். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 உருண்டை வரும். லட்டு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிற வேண்டியது. ஒரு செடிக்கு 1 உருண்டை. சரியா, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 8 வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வீடியோக்காண்டி கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே நான் டெய்லி யூஸ் பண்ணுறது இப்படி டப்பாவில் போட்டு வச்சுக்கிருவேன். போட்டு வச்சுக்கிட்டு நான் சனி ஞாயிறு ஃப்ரீயாக இருக்கல இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கண்டுகள் நிறையா, அதனால். இப்போ வாங்க நம்ம அந்த உரம் எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நோண்டிக்கிறங்க. நோண்டிக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு செடிக்கு தான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஆனால் நான் எல்லா செடிக்குமே வைப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுருங்க. இது வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா குருத்துக்கள்லாம் நல்லா வரும். நிறையா பக்குகள் வெடிக்கும். அப்புறம் முட்டுகளும் நல்லா வரும். இது நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம அழகா உரம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வச்சு கரெக்டாக 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரத்தில் எனக்கு 1 வாரத்தில் எனக்கு வரல. 3 வாரம் சென்று குருத்து எல்லாத்துலேயும் முட்டு. ஆனால் அந்த முட்டை ஒரு வெட்டி பூச்சி கடிச்சு விட்டு போச்சு. மொத்தம் 3 முட்டை 4 முட்டை இருந்துச்சு. எல்லாமே வெட்டி கடிச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. என்ன கடிக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் காலைல போய் பார்த்தேன், வெட்டி பூச்சி தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், வேப்பெண்ணெய் கரைசலை கரைச்சி விட்றேன். பூச்சி உட்காராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கும் தெரில. சரி, வேப்பெண்ணெய் கரைசலை கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்ல, ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். நம்ம ஓவராக கொடுத்தா கூட அந்த இலை ஃபுல்லாக வேறு கொட்டி போயிடும். பொதுவாகவே வேப்பெண்ணெய் கரைசலை எல்லாம் ஒரு அளவு தான் கொடுக்கணும். நான் இயற்கையாக ரோஸ் செடிக்கு எந்த ஒரு பூச்சி மருந்தும் அடிக்க மாட்டேன். இயற்கையானதாக இல்லை கெமிக்கலாக எதுவுமே அடித்ததில்லை. ஏன்னா என்னோடய இதுக்கு அந்தளவுக்கு பூச்சியும் வராது. அதோட மறுநாள் காலைல போனேன், எப்படியாவது வெட்டியை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. போனால் ஒரு வெட்டி மாட்டிக்கிருச்சு. 2 வெட்டி மொத்தம். இது சின்னது, இன்னொன்று பெருசு. ஸ்ப்ரே அடித்து சாடிச்சிட்டேன். இன்னொன்று அதோட மறுநாள் போனேன், இன்னொன்று பெருசு இருந்துச்சு, அதையும் சாடிச்சிட்டேன். அதை வீடியோ எடுக்கலை. 2 வெட்டியுமே சாடிச்சாச்சு. இந்த வெட்டி பூச்சி தான் நம்மளுக்கு செம்பருத்தி,
ரோஸ் எல்லாத்தையுமே கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குச்சி நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், லைட்டாக கட்டிங் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து கட்டிங் பண்ணி மஞ்சத்தூள் வச்சதை கரெக்டாக காட்டலேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சின்ன ஒரு இது. இந்த மாதிரி காஞ்சி போயிருந்துச்சுன்னா லைட்டாக கட்டிங் பண்ணியிருக்கேன். நம்ம ரோஸ் தண்டோட ஈரம் வந்து அந்த அந்த குச்சியில் கட்டிங் பண்ணுறதுல இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இருந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோங்க. எடுத்து நம்ம எப்படி பொட்டுலாம் வைப்போம் நெத்தியில், அந்த மாதிரி ஒரு தித்தி வைங்க, ஒரு பொட்டு வைங்க. அந்த மாதிரி கையில் தொட்டு அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குருத்து வரும். எப்படி பார்த்தாலும் இது வச்சு 1 வாரத்தில் இருந்து 3 வாரத்துக்குள்ள நம்மளுக்கு குருத்து வந்துடும். சரியா? அது நம்மளோட மண் அதோட கீழே லேசாக போட்டு விட்ருங்க. நோய் தாக்கங்கள் எது இருந்தால் போயிடும். இருந்துச்சுன்னா போட்டு விட்டு கிண்டி விட்ருங்க மண்ணை. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே லைட்டாக கட்டிங் பண்ணி வைக்கிறோம். என்ன இது வந்து முனியை கட்டிங் பண்ணுறோம். ஏன்டா ஏற்கனவே வெட்டி பூச்சி கட்டிங் பண்ணி விட்டுட்டு போனதுனால முட்டை நம்ம முனியை கட்டிங் பண்ணி வைக்கிறோம். எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், ரோஸ் பூத்த பிறகு அந்த குச்சியை கட்டிங் பண்ணி அப்புறம் வைப்போம். இப்போ நம்ம வந்து முனியை இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக 3 வாரத்துலேருந்து 4 வாரம் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த உருண்டை வச்சு, நீங்கள் இயற்கையாக வந்து 3 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த தேங்காய் பூ உருண்டை தாராளமாக வைக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செடி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம். எனக்கு நிறையா செடினால எனக்கு அப்படியே ரவுண்டில் அப்படியே வரும். எனக்கு இது வர்றதுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் 1 மாதம் ஆயிரும் ரவுண்டில் அப்படியே வர்றதுக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து வேறு செடிகளுக்கு வச்சுக்கிருவேன். 4 சைடு சூஸ் பண்ணணும். 1 வாரம் நட்டு வைக்கணும் ஒரு தடவைக்கு. மறு தடவைக்கு நம்ம அந்த சைடு வைக்கணும், மறு தடவைக்கு அந்த சைடு வைக்கணும், மறு தடவை இந்த சைடு. 4 திசைகளுக்கும் ஒரு தடவைக்கு வச்சுக்கிற வேண்டியது. நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கலாம், 3 வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கலாம். நான் வைக்கிறதுக்கு 1 மாதம் சென்று தான் வைப்பேன். இப்போ தான் 3 வாரம் சென்று வச்சுருக்கிறேன்டா பூச்சி கடிச்சிருச்சே அப்படின்ட்டு. இப்போ இதை வச்சுருக்குறோம். இது குருத்து வரணும். இப்போ நான் இலையில ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லாத்துலேயும் வரும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி விட்ருக்கேன். இப்போ வாங்க நம்ம பூத்த பூவை பார்ப்போம். இவங்க எப்பவும் போல் பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெட்டி பூச்சி கடிக்கவே இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் கடிக்கலை. அந்த பெரிய ரோஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சிருச்சு. இவங்க எப்பவும் போல் பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5 பூ காஞ்சிச்சுன்னா 5 பூ மலருவாங்க, 5 பூ காஞ்சிச்சுன்னா 5 பூ மலருவாங்க. இதுதான் அந்த ஒரே ஒரு வெட்டி பூச்சியிலேருந்து தப்பிச்ச ரோஸு மலர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மலர்ந்த வீடியோ எடுத்தேன், அது மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா முட்டு வச்சு பூத்துக்கிட்டு இருக்காங்க. இது வெளியில் ஒரு குச்சியை வச்சு அது பூத்த பூ, ஃபஸ்ட்டு பூத்த பூ ஃப்ரெண்ட்ஸ் இது. சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் இயற்கையாகவே இந்த மாதிரி ரோஸ் வந்து அப்படியே முட்டு இருக்கிறது மலர்றது பொதுவாக எப்போவுமே நான் எடுப்பேன். அது என்னோட பழக்கம் அது. இது வந்து அந்த சின்ன செடியில் நல்லா பக்கு மடக்குமாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து எப்படின்னா 5 பூ பூக்கும், 5 பூ காயும், 5 பூ முட்டு இருக்கும், 5 பூ மலரும். அந்த மாதிரியே இருக்கும். எப்போவுமே பட்ரோஜா மாதிரியே இது வந்து பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் பூச்சி தாக்கம் எதுவுமே, எனக்கு நோய் தாக்கம் எதுவுமே இதுக்கு இல்லை. என்னோடய ரோஸ் செடிக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு நோய் தாக்கம் தான் வரும். அது என்னென்னா, மழை பெஞ்சு வெயிலே போடலை அப்படின்னா என்னோடய குச்சி ஃபுல்லாக எல்லாம் கருத்து போய் செத்து போயிடும். இதுதான் என்னோடய நோய் தாக்கத்துக்கு உள்ளது. அதுக்கு தான் நம்ம வந்து வழி கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.